10th Standard English Unit 6 The Last Lesson Prose இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். While reading the questions, டெக்ஸ்ட் புக்கில் லெசனுக்குள்ளே இருக்க கொஸ்டின்ஸு அதில் ஆப்ஷன் ஏ, வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஷுவலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு. புல்லட்டின் போர்டில் பொதுவாக என்ன மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்து போடுவாங்க அப்படின்னா, ஆன்சர் ஆல் த பேட் நியூஸ் சச் அஸ் த லாஸ்ட் பேட்டில். தோல்வியுற்ற போர்கள், பேட் நியூஸ் தான் அதில் போடுவாங்க. மற்றும் the draft and the orders of the commanding officer were usually put up on the bulletin board. இங்கே வந்து அவங்களோட வரைவு மற்றும் கட்டளை அதிகாரியோட உத்தரவு போன்ற அனைத்து கெட்ட செய்திகளும் வந்து பொதுவாக புல்லட்டின் போர்டில் வந்து போடுறாங்க. ஆப்ஷன் பி, வாட் வாஸ் த யூஷுவல் சீன் வென் ஸ்கூல் பிகின் எவ்ரிடே. டெய்லி வந்து ஸ்கூல் தொடங்கும்போது வழக்கமான காட்சி என்ன? when the school began every day there was a great bustle. It could be heard out in the street. There were the opening and closing of desk, lessons repeated in unison, and the teacher's great ruler rapping on the table. These were the usual scene. தினமும் அந்த ஸ்கூல் தொடங்கும்போது எப்படி இருக்கான், ஒரு பரபரப்பாக இருக்கான். தெருவில் வந்து அது கேட்குது. அப்போ வந்து அவங்களோட டெஸ்க் இருக்கு இல்லையா, அந்த மேஜைகளை திறப்பதும் மூடுவதும், பாடங்களை ஒரே மாதிரியாக திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து அதையே கூறிகிட்டு இருக்காங்களாம். மேலும் வந்து அந்த டீச்சரோட சிறந்த டீச்சர் வந்து அதான் ஆசிரியர் தான் அங்கே வந்து சிறந்த ஆட்சியாளர். அது வந்து மேஜை மேலே உட்காந்து முழங்கினார். இவை வழக்கமான காட்சிகளாக வந்து இருந்தது. Then option C, other than the students who were present in the class. மாணவர்களை தவிர வகுப்பில் இருந்தவர்கள் யார்? The village people, old houser, the farmer, mayor, the farmer, postmaster and several other were present in the class. அப்போ அங்கே என்ன இருக்குது? ஆன்சர், அங்கே வந்து கிராம மக்கள் இருக்காங்க, பழைய ஹவுசர் இருக்காங்க, முன்னாள் மேயரு, முன்னாள் போஸ்ட் மாஸ்டர் மட்டும் பலர் வகுப்பில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, why did Mr. Hamel say it was the last French lesson? மிஸ்டர் ஹேமல் ஏன் வந்து இது கடைசி ஃப்ரெஞ்ச் பாடம் அப்படின்னு சொன்னாருன்னா, the order has come from Berlin to teach only German in the school of Essex and Lorraine since the new master would come the next day. Mr. Hamel said that it was the last French lesson. இங்கே வந்து இந்த ஆல்சோஸ் மற்றும் லரைன் வந்து பள்ளியில் ஜெர்மன் மொழியை மட்டும் கற்பிக்க பெர்லினில் இருந்து உத்தரவு வந்திருக்கு. மறுநாள் புதிய மாஸ்டர் வருவார் என்பதனால இங்கே வந்து கடைசி ஃப்ரெஞ்சு பாடம் என்று திரு ஹேமல் வந்து கூறினார். இது ஃப்ரெஞ்சு எடுக்க இதுதான் லாஸ்ட்டு அப்படின்னு. தென் ஆப்ஷன் இ, வாட் வாஸ் த ஃப்ராங்க் ஆஸ்கர் டு டெல், வாஸ் ஹி ஏபிள் டு ஆன்சர். இங்கே வந்து த ஃப்ரான்ஸ் வந்து என்ன சொல்ல கேட்டார், அவரால் பதில் சொல்ல முடிஞ்சதா? ஃப்ரான்ஸ் வாஸ் ஆஸ்க்டு டு ரிசைட் த ரூல்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபிள்ஸ். நோ, ஹி வாஸ் நாட் ஏபிள் டு ஆன்சர். இங்கே வந்து இந்த பங்கேற்பாளர்கள் வந்து விதிகளை படிக்குமாறு ஃப்ரான்ஸ் வந்து கேட்கப்பட்டார். இல்லை, அவரால் வந்து பதில் சொல்ல முடியல. Then why did Mr. Hamel blame himself? Mr. Hamel தன்னை ஏன் வந்து குற்றம் சாட்டினார் அப்படின்னா, Mr. Hamel asked France to water his flowers. He gave France holiday when he wanted to go for fishing. Hence he blamed himself and so he could not study French properly. Mr. Hamel வந்து பிரான்ஸிடம் வந்து தனது பூக்களுக்கு தண்ணீர் கொடுக்க சொன்னார். மீன் பிடிக்க செல்ல விரும்பிய போது அவர் மீன் பிடிக்க செல்லணும்னு விரும்புகிறாரு. அவர் பிரான்ஸுக்கு விடுமுறை அளித்தார். எனவே அவர் தன்னை தானே குற்றம் சாட்டினார். அதனால் அவரால் ஃப்ரெஞ்சு மொழியை வந்து சரியாக படிக்க முடியல. தென் ஆப்ஷன் ஜி, வாட் டிட் மிஸ் எம் ஹேமல் சே அபவுட் த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். இங்கே வந்து இங்கே ஃப்ரெஞ்சு மொழி பற்றி எம் ஹேமஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஃப்ரெஞ்சு மொழி உலகின் மிக அழகான மொழி என்று திரு ஹேமல்ஸ் வந்து கூறினார். அவரை பொறுத்தவரை இது மிகவும் தெளிவான மற்றும் தர்க்க ரீதியான மொழியாகும். தென் H, how many years had M. Hamel been in the village?
எம் ஹேமல் கிராமத்தில் எத்தனை வருடங்கள் இருந்தார்? எம் ஹேமல் ஹேட் பீன் இன் த வில்லேஜ் ஃபார் 40 இயர்ஸ். ஹேமல் கிராமத்தில் 40 வருடங்கள் இருந்திருக்காரு. தென் ஆப்ஷன் ஏ, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 2 or 3 sentences. ஃபர்ஸ்ட் ஒன், why did France dread to go to school that day? ஃப்ரான்ஸ் ஏன் அன்று பள்ளிக்கு செல்ல பயந்தார் அப்படின்னா, the French teacher எம் ஹேமல் told him that he was going to ask questions on participles, but Franz did not know the first word about the participles, so he dreaded to go to the school that day. இங்கே வந்து ஃப்ரான்ஸின் ஆசிரியர் எம் ஹேமல் வந்து அவர் பங்கேற்புகளில் வந்து கேள்விகளை வந்து கேட்க போவதாக கூறினார். ஆனால் பங்கேற்புகளை பற்றி முதல் வார்த்தை வந்து ஃப்ரான்ஸுக்கு தெரியாது. அதனால் அவர் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக ரொம்ப பயந்தார். தென் செகண்ட் ஒன், what were the various things that tempted France to spend his day outdoor? ஃப்ரான்ஸ் தனது நாளை வெளியில் கழிக்க தூண்டிய பல்வேறு விஷயங்கள் என்ன? ஆன்சர், warm and bright outdoors, chirping of the birds at the edges of the woods, at the drilling of the Prussian soldiers in the open field, at the back of the shaw mills were the various things that tempted France to spend his day outdoor. அவர் ஏன் வந்து வெளியில் நேரத்தை போக்கணும்னா, வெதுவெதுப்பான மற்றும் பிரகாசமான வெளிப்புறங்களும், காடுகள் விளிம்பில் பறவைகளோட கிண்டல் மற்றும் அதோட மில்லின் பின்பற்றுதல் உள்ள திறந்த வெளியில் அந்த ரஷ்ய வீரர்கள் துளையிடுதல் ஆகியவை வந்து ஃப்ரான்ஸை தனது நாளை வெளியில் கழிக்க வந்து தூண்டியிருக்கு. இந்த தேர்ட் ஒன், why was the narrator not able to get his desk without being seen? இங்கே வந்து இந்த கதை சொல்பவர் தான் நரேட்டர், ஏன் அவரது மேசையை பார்க்காமல் போக முடியவில்லை? Answer, class had already begun. His classmates were in their places and M. Hamel was walking up and down. So the narrator was not able to get to his desk without being seen. வகுப்பு ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரது வகுப்பு தோழர்கள் வந்து தங்கள் இடங்களில் வந்து இருக்கிறாங்க. மற்றும் எம் ஹேமல் வந்து என்ன பண்ணுறாரு, மேலேயும் கீழேயும் வந்து நடந்துகிட்டு இருக்காரு. அதனால கதை சொல்பவர் கண்ணில் படாமல் அவரது மேஜைக்கு போக முடியல. தென் ஃபோர்த் கொஸ்டின், வாட் வாஸ் த ஃப்ராங்க் சாரி ஃபார்? ஃப்ராங்க் எதற்காக வருந்தினார்? ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் நாட் லேர்னிங் ஹிஸ் லெசன்ஸ். ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறது, தனது பாடங்களை கற்றுக்கொள்ளாததுனால வந்து வருந்தினார். தென் ஃபிஃப்த் கொஸ்டின், ஒய் வேர் த ஓல்டு வில்லேஜஸ் சிட்டிங் இன் த லாஸ்ட் டெஸ்க்? பழைய கிராமவாசிகள் ஏன் வந்து கடைசி பெஞ்சில் வந்து அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா, the old villagers were sitting in the last desk to honor and thank M. Hamel 40 years of faithful service and showing their respect for the country. எம் ஹேம்பலோட 40 ஆண்டுகால விசுவாசமான சேவையை அவர் வேலை செஞ்சதுக்கு நன்றி தெரிவிக்கவும், நாட்டிற்கு தங்களை மரியாதையை காட்டவும் பழைய கிராம மக்கள் அந்த லாஸ்ட் பெஞ்சில் வந்து அமர்ந்திருக்காங்க. தென் சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் வேர் த தாட்ஸ் ஆஃப் த நரேட்டர் பேரண்ட்ஸ்? இங்கே கதை சொல்பவரோட பெற்றோரோட எண்ணங்கள் என்ன? ஆன்சர், த நரேட்டர் பேரண்ட்ஸ் ப்ரிஃபர்ட் ஹிம் டு ஒர்க் ஆன் எ ஃபார்ம் ஆர் அட் த மில் ஸோ ஆஸ் டு ஹாவ் எ லிட்டில் மோர் மணி. இங்கே வந்து கதை சொல்பவரோட பேரண்ட்ஸ் வந்து அவரை ஒரு பண்ணையில் அல்லது ஆலையில் வேலை செய்வதை வந்து விரும்பினாங்க. இதனால் இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கும். செவன்த் கொஸ்டின், why does M. Hamel say that we must guard our language? நம்ம மொழியை நம்ம காக்க வேணும்னு எம் ஹேமல் ஏன் வந்து கூறினார்? when people are enslaved as long as they hold their language, it is as if they had the key to their prison. M. Hamel say that we must guard our language. மக்கள் அடிமைகளாக இருக்கும்போது அவங்க தங்கள் மொழியை வைத்திருக்கும் வர அது அவங்களோட சிறைச்சாலையில் வந்து திறவுகோல் அவங்களிடம் இருந்து போலாகும். இப்போ வந்து எம் ஹேமல் வந்து நம் மொழியை காக்க வேண்டும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. எய்த் கொஸ்டின், எம் ஹேமல் வாஸ் கேசிங் அட் மெனி திங்ஸ், வாட் வேர் தே? எம் ஹேமல் வந்து பல விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தார். அவை வந்து என்னவாக இருந்தன? எம் ஹேமல் வாஸ் கேசிங் அட் எவ்ரி திங் இன் தட் லிட்டில் ஸ்கூல் ரூம். எம் ஹேம்பிள்ஸ் வந்து அந்த சிறிய பள்ளி அறையில் லிட்டில் ஸ்கூல் ரூமில் அனைத்தையும் உற்று பார்த்து கொண்டிருக்காரு. த நைன்த் கொஸ்டின்,
when and how did M. Hamel bid farewell to the class? M. Hamel வந்து எப்போது எப்படி வகுப்பிலிருந்து விடை பெற்றாரு? When the church clock struck 12, M. Hamel bid farewell to the class. He wrote "Vive la France" on blackboard and told that students that the school dismissed and let them go. சர்ச்சோட கிளாக் வந்து 12 அடித்தப்ப எம் ஹேமல் வகுப்பிலிருந்து விடை பெறாரு. அவர் வந்து பிளாக் போர்டில் வில்லா ஃப்ரான்ஸ் என்று எழுதி பள்ளியை டிஸ்மிஸ் செய்து விட்டு மாணவர்களை வந்து விடுவிக்கிறாரு. ஆப்ஷன் பி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அபவுட் 100 to 150 வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வி அப்ரிஷியேட் த வேல்யூ ஆஃப் சம்திங் only we are about to lose it. Explain this with reference to the French language and M. Hamel. நாம் எதையாவது இலக்க நேரிடும்போது மட்டும்தான் அதோட மதிப்பை வந்து மதிக்கிறோம். ஃப்ரெஞ்சு மொழி மற்றும் எம் ஹேமல் ஆகியவற்றை கொண்டு இதை வந்து விளக்க சொல்லியிருக்காங்க. லெசன், த லாஸ்ட் லெசன். ஆத்தர், த அல்ஃபோன்ஸ் டோடல்ட். தீம், importance of mother tongue. Then condition, France after Franco-Prussian War. Characters, M. Hamel, then France, village people. Outlook, mother tongue, important, people attend the class, M. Hamel taught last lesson. The district of France, Alsace and Lorraine were taken over by the Prussian during Franco-Prussian War. The people were compelled to learn German instead of French. When they know French will no longer be taught to them, they realize its importance. Suddenly, they developed an inclination towards learning French. The students, the village people, old houser, the farmer, mayor, the farmer postmaster, and several others were present in the class. They wanted to attend the last French lesson. They eagerly brought their old form primers to learn the language. ஃப்ரான்ஸில் வந்து 2 மாவட்டங்களாக வந்து ஆல்சஸ் மற்றும் லெரைன் ஆகிய பிராங்கோ ப்ரோஷியன் போகிற போது இங்கே வந்து இந்த ஃப்ரெஷர்களை வந்து கைப்பற்றப்பட்டன. மக்கள் வந்து ஃப்ரெஞ்சு மொழிக்கு பதிலாக வந்து ஜெர்மன் மொழியை கற்க வேண்டும் என்று அவங்க கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இனி அவங்க வந்து ஃப்ரெஞ்சு மொழி வந்து கற்பிக்கக்கூடாது என்பதை வந்து அறிந்தும் அதை முக்கியத்துவத்தை வந்து உணர்ந்தாங்க. திடீர்னு அவங்க வந்து ஃப்ரெஞ்சு மொழியை வந்து கற்றுக்கொள்வதில் நாட்டத்தை வளர்த்து கொண்டாங்க. இங்கே வந்து அவங்க கடைசி ஃப்ரெஞ்சு பாடத்தில் கலந்து கொள்ள வந்து விரும்பினாங்க. அவங்க ஆர்வத்துடன் தங்கள் பழைய வடிவ பிரைமர்களோட மொழியை கொண்டு வந்தாங்க. The French teacher M. Hamel said that the French language was the most beautiful, clearest and logical language in the world. He advised them to guard their language. He explained the lesson with all patterns. The whole class keenly learned their last French lesson. Thus they appreciate the value of their language only when they are about to lose it. With this reference, we can understand that we appreciate the value of something only with we are about to lose it. இங்கே வந்து உலகத்திலேயே வந்து மிக தெளிவான தர்க்க ரீதியான மொழி வந்து ஃப்ரெஞ்சு மொழி என்று ஃப்ரெஞ்சு ஆசிரியர் எம் ஹேமல் வந்து கூறுறாரு. தங்கள் மொழியை கற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்துறாரு. பொறுமையாக பாடத்தை வந்து விளக்குறாரு. முழு வகுப்பினரும் தங்கள் கடைசி ஃப்ரெஞ்சு பாடத்தை வந்து ஆர்வத்தோடு வந்து கற்றுக்கொண்டனர். இதனால் அவங்க தங்கள் மொழியோட மதிப்பையும் அதை இலக்க நேரிடும் போது தான் வந்து பாராட்டுறாங்க. இந்த குறிப்பின் மூலம் நம்ம எதையாவது இலக்க நேரிடும் போது தான் அதை மதிப்பை மதிக்கிறோம் என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். அந்த சேம் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுக்கு எஸ்ஐ டைப் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேராகிராஃபாக வேணாலும் எழுதிக்கோங்க, எஸ்ஐ டைப்னாலும் எழுதிக்கோங்க. எஸ்ஐ, இன்ட்ரொடக்ஷன், லேட் ரியலைசேஷன், த லாஸ்ட் லெசன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச், கன்க்ளூஷன். Introduction. In the lesson, the last lesson, the author clearly depicts the condition of France after the Franco-Prussian War. 2 districts of France, Alsace and Lorraine, were taken over by the Prussians. The French were compelled to learn German language. இந்த பாடத்தில் கடைசி பாடம்
இதில் உள்ள ஆசிரியர் வந்து ஃப்ராங்கோ ப்ரஷியன் போருக்கு பின் வந்து ஃப்ரான்ஸோட நிலைமை வந்து தெளிவாக வந்து சித்தரிச்சிருக்கிறாரு. ஃப்ரான்ஸில் வந்து 2 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அந்த 2 மாவட்டத்தில் அல்சோர் மற்றும் லாரென் ஆகிய ஃப்ரஷியர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கு. இங்கே ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து ஜெர்மன் மொழியை வந்து கற்க வேண்டிய கட்டாயத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இங்கே வந்து லேட் ரியலைசேஷன், தாமதமாக வந்து உணர்தல். when they know French will no longer be taught to them, then only they realize its importance. Suddenly they develop an inclination towards learning. ஃப்ரெஞ்சு மொழி இனி வந்து அவங்களுக்கு கற்பிக்கப்படாது என்பதை அவங்க அறிந்தபோது அதோட முக்கியத்துவத்தை வந்து அவங்க உணர்ந்தாங்க. திடீர்னு அவங்க படிப்பில் வந்து நாட்டத்தை வந்து வளர்த்து கொண்டாங்க. The last lesson, கடைசி பாடம். The students, the village people, old house, the farmer, mayor, the farmer postmaster and several others were present in the class. They wanted to attend the last French lesson. They eagerly brought their old farm prime minister to learn the language. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸு, கிராம மக்கள், பழைய ஹவுசர், முன்னாள் மேயர் மற்றும் முன்னாள் போஸ்ட் மாஸ்டர்ஸ் மற்றும் பலர் வகுப்பில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட கடைசி ஃப்ரெஞ்சு பாடத்தை கலந்து கொள்ள விரும்புகிறாங்க. மொழியை கற்க அவங்க தங்கள் பழைய வடிவ பிரைமர்களையும் ஆர்வத்தோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்சு மொழியோட முக்கியத்துவம். த ஃப்ரெஞ்ச் டீச்சர் எம் ஹேமல் said that the French language was the most beautiful, clearest and logical language in the world. He advised them to guard their language. He explained the lesson with all patterns. The whole class keenly learned their last French lesson. உலகிலே மிக அழகான, தெளிவான, தர்க்க ரீதியான மொழி எது அப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழின்னு ஃப்ரெஞ்சு ஆசிரியர் எம் ஹேமல் வந்து கூறுறாரு. தங்கள் மொழியை வந்து காத்து கொள்ளுமாறு அறிவுறுத்துறாரு. பொறுமையாக பாடத்தை வந்து விளக்குறாரு. முழு வகுப்பினரும் தங்கள் கடைசி ஃப்ரெஞ்சு பாடத்தை ஆர்வத்தோடு வந்து கற்றுக்கொண்டனர். Then conclusion. Those they appreciate the value of their language only when they are about to lose it. With this reference, we can understand that we appreciate the value of something only we are about to lose it. இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்லுதுன்னா, இதனால் அவங்க தங்கள் மொழியோட மதிப்பை அதை இழக்க நேரிடும் போது தான் அதை பாராட்டுறாங்க. எதையாவது இழக்க நேரிடும் போது தான் அதோட மதிப்பை நம்ம வந்து மதிக்கிறோம் என்பதை இந்த குறிப்பிட வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இதோட மாரல் என்னன்னா, இஃப் யூ ஆர் லேட் யூ மே லாஸ் சம் வேல்யூபிள்ஸ். நீங்கள் தாமதமாக வந்தால் சில மதிப்புகளை இழக்க நேரிடும். Then second question, give an account of the last day of M. Hamel in school. ஸ்கூலில் M. Hamelோட கடைசி நாள் வந்து எப்படி இருந்தது அதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. லெசன், த லாஸ்ட் லெசன். ஆசிரியர் வந்து அல்ஃபோன்ஸ் டோடட். தீம் வந்து எம் ஹேமல் கிளாஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மதர் டங், கண்டிஷன் ஆஃப் ஃப்ரான்ஸ் அதர் ஆஃப்டர் த ஃப்ரான்கோ ப்ரூஷியன் வார். இதோட கேரக்டர்ஸ் யாருன்னா எம் ஹேமல், ஃப்ரான்ஸ், வில்லேஜ் பீப்புள். Outlook, M. Hamel best dress. The quiet classroom, villagers, last lesson, not scold France, could not speak, long life France. இப்போ வந்து the French teacher M. Hamel was dressed in his Sunday best. Instead of noisy classroom, everything was a quiet as Sunday morning. The village people, old Hauser, the farmer, mayor, the farmer postmaster and several others were present in the class. They gathered there in order to honor and thank M. Hamel's 40-year faithful service and of showing their respect for the country. M. Hamel did not scold his students. France thought he was late to the class. இங்கே வந்து இந்த ஃப்ரெஞ்சு ஆசிரியர் எம் ஹேமல் இருக்கார் இல்லையா, அவர் தனது ஞாயிற்றுக்கிழமை வந்து சிறந்த ஆடைகளை வந்து அணிந்திருக்காரு. சத்தமில்லாத வகுப்பறைக்கு பதிலாக எல்லாரும் ஞாயிறு காலை போல் அமைதியாக இருந்திருக்காங்க. கிராம மக்கள் மற்றும் பழைய ஹவுசர், முன்னாள் மேயரும் முன்னாள் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் பலர் வகுப்பில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. எம் ஹேமல் 40 ஆண்டுகால உண்மையுள்ள சேவையை வந்து நாட்டிற்கும் தங்களின் மரியாதையும் வந்து வெளிப்படுத்தியதையும் பாராட்டி நன்றி தெரிவிப்பதற்காக அவங்க வந்து அங்கே கூடியிருக்காங்க. வகுப்புக்கு தாமதமாக வந்தாலும் France was sorry for not learning his mother tongue properly. M. Hamel said that it was the last French lesson. M. Hamel said that the French language was the most beautiful, the clearest and logical language in the world. He also said that there must be a God their language. At last he overcame
came with these emotions. He could not speak and so wrote then Vive France on the blackboard. He told that students that the schools was dismissed and let them go. Those the last lesson brought the importance of need of mother tongue in the students and the village people through M. Hamel. இங்கே வந்து ஹேமில் தனது மாணவன் வந்து ஃப்ரான்ஸை வந்து திட்டலை. ஃப்ரான்ஸ் தனது தாய்மொழியை சரியாக கற்றுக்கலைங்கிறதுக்காக ஹேமில் வந்து வருந்துறாரு. இது கடைசி ஃப்ரெஞ்சு பாடம் அப்படின்னு வந்து ஹேமில் வந்து கூறுறாரு. உலகத்திலே மிக அழகான தெளிவான மற்றும் தர்க்க ரீதியான மொழி ஃப்ரெஞ்சு மொழின்னு வந்து ஹேமில் வந்து கூறுறாரு. அவர் தங்கள் மொழியை வந்து காக்க வேணும் அப்படின்னும் கூடுறாரு. கடைசியில் அவர் உணர்ச்சிகளை வந்து கடந்து அவரால் பேச முடியல. அதனால் விவ் ஆஃப் ஃப்ரான்ஸ் என்று அவர் பிளாக் போர்டில் வந்து எழுதி இந்த ஸ்கூல் டிஸ்மிஸ் அப்படின்னு வந்து மாணவர்கள்ட்ட கூறுறாரு. இவ்வாறு கடந்த பாடம் எம் ஹேமல் மூலம் மாணவர்களுக்கு கிராம மக்களின் தாய்மொழியை வந்து அவசியத்தையும் முக்கியத்தையும் வந்து கொண்டு வந்தது. படித்த சேம் கொஸ்டின், அது எஸ்ஐ டைப்பில். ஃபஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன், தென் எம் ஹேமல் அண்ட் ஹிஸ் கிளாஸ், தென் வில்லேஜஸ் ட்ரிபியூட், தென் ஃப்ரான்ஸ் ரியலைசேஷன், ஹேமல்ஸ் அனௌன்ஸ்மெண்ட், ஹேமல்ஸ் எமோஷன், கன்க்ளூஷன். First one, introduction. In the lesson, the last lesson, the author clearly depicts the conditions of France after the Franco-Prussian War. இந்த பாடத்தில் இந்த கடைசி பாடம், இந்த நூலாசிரியர் ஃப்ரெஷ்ஷியா போருக்கு பின்னாடி வந்து ஃப்ரான்ஸோட நிலையை வந்து தெளிவாக வந்து சித்தரித்திருக்காரு. தென் எம் ஹேமல் and his class. The French teacher M. Hamel was dressed in his Sunday best. Instead of noisy classroom, everything was as a quiet as Sunday morning. The village people, the old houser, the farmer mayor, farmer, postmaster and several others were present in the class. இங்கே வந்து ஃப்ரெஞ்சு ஆசிரியர் ஹேமல் என்ன பண்ணுறாரு, தனது சண்டேயில் சிறந்த ஆடையை வந்து அணிந்திருக்காரு. சத்தமில்லாத வகுப்பறைக்கு பதிலாக எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையை போல் அமைதியாகவே இருந்திருக்காங்க. கிராம மக்கள், பழைய ஹவுசர், முன்னாள் மேயர், முன்னாள் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் பலர் வந்து அந்த கிளாஸில் வந்து கலந்துட்டுருக்குறாங்க. வில்லேஜஸ் ட்ரிபியூட், கிராமவாசிகளோட பேச்சு. தே கேதர் தேர் இன் ஆர்டர் டு ஹார்னர் அண்ட் தேங்க் எம் ஹேமல் 40-year faithful service and showing their respect for the country. இங்கே வந்து எம் ஹேமல் வந்து 40 ஆண்டு காலமாக வந்து அவர் சேவையையும் நாட்டிற்கு தங்களோட மரியாதையும் வந்து வெளிப்படுத்தினதையும் பாராட்டி அவருக்கு நன்றி தெரிவிக்கணும்ல, அதுக்காக அவங்க வந்து அங்கே கூடியிருக்காங்க. தென் ஃப்ரான்ஸோட ரியலைசேஷன், ஃப்ரான்ஸோட உணர்தல் எப்படி இருக்குன்னா, எம் ஹேமல் டிட் நாட் ஸ்கோல்ட் ஹிஸ் ஸ்டூடெண்ட் ஃப்ரான்ஸ் த்ரூ ஹி வாஸ் லேட் டு த கிளாஸ். ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் நாட் லேர்னிங் ஹிஸ் மதர் டங் ப்ராப்பர்லி. இங்கே வந்து ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறான், வகுப்புக்கு தாமதமாக வந்தாலும் அவர் ஹேமல் வந்து அவரோட மாணவரை ஃப்ரான்ஸை வந்து திட்டலை. ஃப்ரான்ஸ் தனது தாய்மொழியை சரியாக கற்காததுக்காக வந்து அவர் வருந்துறாரு. Then Hamel's announcement, ஹேமலோட அறிவிப்பு. Mr. Hamel said that it was the last French lesson. Mr. Hamel said that the French language was the most beautiful, then clearest and logical language in the world. He also said that they must got their language. இது கடைசி ஃப்ரெஞ்சு பாடம் என்று திரு ஹேமல் வந்து கூறுறாரு. ஃப்ரெஞ்சு மொழி வந்து உலகின் மிக அழகான, தெளிவான மற்றும் தர்க்க ரீதியான மொழி என்று திரு ஹேமல் கூறினார். அவர் தங்கள் மொழியை காக்க வேண்டும் என்று வந்து அவர் கூறுறாரு. தென் அவர் ஹேமலோட எமோஷன், அவரோட உணர்ச்சி. அட் லாஸ்ட் ஹி ஓவர் கேம் with emotion, could not speak and wrote "Vive France" on the blackboard. He told them that the school was dismissed and let them go. அவரோட உணர்ச்சி எப்படி இருக்குது, கடைசியில் அவரால் பேச முடியாமல் ஒரு உணர்ச்சிகளை கடந்து கரும்பலகையில் "விவ் ஆஃப் ஃப்ரான்ஸ்னு எழுதுறாரு. அப்போது கிளாஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்புகிறாரு. தென் லாஸ்ட் கன்க்ளூஷன், the last lesson brought the importance need of mother tongue in the students and the village people through M. Hamel. இங்கே வந்து இந்த லாஸ்ட் லெசன் இருக்குல்லையா, அதில் எம் ஹேமல் மூலம் மாணவர்களிடம், கிராம மக்களிடம் தாய்மொழியோட அவசியத்தையும் முக்கியத்தையும் வந்து எடுத்துரைக்குது. இதோட மாரல், நெவர் கிவ் அப் யுவர் மதர் டங், நெவர் லாஸ் யுவர் ஐடென்டிட்டி. இந்த மாரல் என்னன்னா, உங்கள் தாய்மொழியையும் ஒருபோதும் கைவிடாதீங்க, உங்கள் அடையாளத்தையும் இழக்காதீங்க.